பிரதான கூட்டங்களை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். அனுகூலமாக்கி தரணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. மகிமை தேவட்டங்களிலேயும் கூட்டங்களிலேயும் சேர்க்க வேண்டும். கூட்டம் நடைபெறுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கு ஆசீர்வாதமாகணும். அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாகணும். தேவனாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதலாவது நடக்கிறது முகாதாரம் என்னையும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் நம்முடைய நீதியினால் அவர் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு அவருடைய நேசம் அளவில்லாத அந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் கொண்டிருக்கிறார். புதிய வருஷத்தை கொண்டு வருவார். நினைத்து எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தும்படியாக நினைக்கிறோம். அதுக்காக தான் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நமக்குள்ளே படிக்காதவங்க ஒரு வித்தியாசம் மகிமை வயதான பிள்ளைகள் அம்மா ஒன்றும் அதாவது மறித்து பிள்ளைகள்கிட்ட சொல்லி அவங்க பிள்ளைகள்லாம் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால போய் உடனே எல்லாரும் சில பிள்ளைகள் ஆண்கள் சகோதரர்கள் மட்டும் நாங்கள் ஒரு சகோதரி எல்லாரும் கூட உடனே ஓடி வந்தாங்க. ஆனாலும் இந்த சொன்ன உடனே நாங்க போய் சபையில போய் போனது துஷ்டியா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பார்த்தோன்னா ஒரு இதாயிடுச்சு. ஒரு அன்பு கிறிஸ்தியத்தினாலே ஆவியானவர் நமக்கு தந்தவுடனே அந்த ஊழியக்காரர் மூலமாக இந்த ஸ்தாபனம் சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் கர்த்தருடைய வருகை வரையும் ஒருவர் தாங்குகிறவர்களாக ஒருவர் நேசிக்கிறவர்களாக நம்முடைய நேசத்தை
நம்முடைய இந்த அன்பை பார்க்கிற அநேக பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ள அவங்களே என்ன செய்யணும், வரணும். ஆமென். அல்லேலூயா. நாமளே அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, உங்க அன்பை பார்க்கும்போது தான் அவங்களே என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அநேகர் பணம் இல்லை, காசு இல்லை, பட்டம் இல்லை, பதவி இல்லை, சில காரியங்கள் தாழ்வா நினைச்சிட்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு புதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நேசிக்க ஆள் இல்லை, அவங்களெல்லாம் அரவணைக்க ஆள் இல்லை, அவங்களுக்காக பட்சத்தில் நிற்கிறதற்கும் யாரும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆதரவாக நாமெல்லாம் என்ன செய்யணும், இந்த அன்பை பார்த்தா தான் அவங்க என்ன செய்வாங்க, ஓஹோ இப்படி சத்தியத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றினால் இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு என்ன செய்யட்டும், உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த முகாந்திரத்தோடு இந்த ஸ்தோத்திர கூட்டமானது நடந்து வருகிறது. இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாளை தினத்திலே இந்த ஸ்தோத்திர கூட்டமானது நமக்கு சபையில் ஆராதனை உண்டு, நமக்கு நடந்து வருகிற அதே நேரத்தில் நடைபெறும். கண்டிப்பாக முழு குடும்பமாக தேவனை ஆராதிக்க சபைக்கு வாங்க, ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார். நாளைக்கு 29வது ஸ்தோத்திர கூட்டம் நாகர்கோயிலில் நடக்க இருக்கிறது. சகோதரர் கிங்ஸ்லி அவருடைய வீட்டில் கர்த்தருக்கு மகிமை. கண்டிப்பாக சபையின் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும், ஆனால் இங்கே இந்த வேன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக வாங்க. ராத்திரி உங்களை அங்கேயே விட்டுருவாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, விலகி விட கொண்டு வந்து இங்கே வந்து என்ன செய்ய சொல்லுவேன், எங்களை கழித்தாம்பட்டி கொண்டு வந்து. ஏன்னா இங்கே உள்ள வேனுக்கு தான் சொல்கிறேன், அவர் தான் வேறு ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டு வேறு வெளியில் உள்ள வேனை என்ன செய்ய சொல்கிறாரு, வர சொல்ல. மற்றபடி நாம வெளியிலேருந்து வேலை போவோம். ஏன்னா இவர் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், அதனால் அவரை என்ன செய்கிறேன், அவ்வளோதான் கூப்பிடுவேன். அதில் கண்டிப்பாக வாங்க, திரும்ப ஆஸ்வதிப்பார். நேரத்துக்கு இங்கேருந்து சரியாக என்ன செய்யணும், கிளம்பணும். 4 மணிக்கெலாம் இங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா அங்கே 7 மணிக்குள்ளே என்ன செய்யலாம், போயிடலாம். உடனே 8:30க்கு கூட்டத்தை என்ன செய்யலாம், முடிச்சுட்டு கிளம்பணுன்னா உடனே இங்கே வீட்டுக்கு என்ன செய்யலாம். கண்டிப்பாக இதே உற்சாகத்தோடு நாளைக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சிலர் மட்டும்தான் அல்லேலூயா என்ன செய்யாங்க சொன்னாங்க. ஒரு சிலர் இப்பவுமே கூட்டத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டையா உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே தேவனுக்கு பிரியமான மகிமை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணங்கள், நிறைய வேலைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுத்து தூங்கி எந்திரிச்சு அங்கிட்டு போக இங்கிட்டு போக நேரம் என்ன செஞ்சு போச்சு, சரியாக போச்சு. உடம்பை என்ன செய்ய முடியல, கவனிக்க முடியல. கொஞ்சம் பணியில் உட்காந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வந்து வேலை செய்கிறதுக்கு இந்த அந்த ஒத்துழைக்கிறவங்க என்ன செய்யலை, மூடி படுத்துக்கிட்டு தாங்க. அதனால் நாங்களாம் கடந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுக்குன்னு செய்கிற வேலையை கூட என்ன செய்ய மாட்டேங்காங்க, செய்கிறதில்ல, மூடி படுத்துக்கிட்டோம். அதனால் விஜயபுரத்தில் நான் நம்ம டேட் அண்ணன், சதீஷு, கிறிஸ்டோபர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இட்லி வச்சாங்க. நான் சாம்பார் வச்சு, சட்னி அரைச்சி, கேசரி கிண்டி. என் தொழிலில் யாரும் கிட்ட வரல. அல்லேலூயா. நான் மறந்துட்டேன், எப்போதும் தலப்பாக கட்டிக்கிடுவேன். அன்றைக்கி என்ன செஞ்சேன், ஆர்வப்படம் நம்ம இடைக்காலில் கட்டிடுவேன். ஏன்னா குளத்துலேருந்து அப்படி காற்று வரும் பார்த்தீங்களா, நல்லா கேர்ஃபுல்லாக கட்டிடுவேன். அங்கே இடுக்கு பிடிச்சா அவ்வளோதான் இருக்குது, என்னத்தை செய்ய போகுதுன்னு நினச்சேன். டேட் ஐயா இப்படி தலை குழுது ஐயா இப்படிவே இருக்கிறேன்னு நான் சொன்னேன். அதுலேருந்தே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஆமாம், சும்மா விட போகிறதில்லை. அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை ஆண்டவர் இதயத்தில் தந்திருக்கும் போது எப்படி சும்மா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், என்ன படிச்சிருக்கோம், என்ன அறிவு இருக்குது நமக்கெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அதாவது அனுபவம் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் வசனத்தை இதயத்தில் என்ன செய்கிறாரு, வேறு ஒன்றுமே இல்லையா. சந்தோஷம் மனசு. அல்லேலூயா. என்ன இருக்கிறதோ, காசு இருக்கோ, ஆமாம், சொந்த பந்தங்க இருக்காங்களோ, நம்ம நேசிக்கிறவங்க இருக்கிறாங்களோ, அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் வசனத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும். வசனத்தை வாசித்தாலே எல்லா கவலையும் எந்திரிச்சு போயிடும். ஆமாம், கவலை வர்ற நேரம் உட்காந்து ராத்திரிலாம் உட்காந்து என்ன தான் வாசிக்கிறது, வசனம் தான் வாசிக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. பாட்டு பாட நினைப்பேன், இனிமேல் பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. ஆனால் அதிகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பாட்டும் பிடிக்கும், இருந்தாலும் என்ன செய்வேன், ரொம்ப அதிகமாக என்ன செய்வேன், வசனம் தான் வாசிக்க ஆசைப்படுவேன். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல என்னுடைய தொண்டைக்கு தகுந்தாப்புல என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரியான வேண்டி எனக்கு. சில வீட்டில் மறந்து என் மேலே ரொம்ப கரிசனையாக இறங்கி வச்சுருவாங்கன்னா, அப்போ இருக்கிற பச்சை தண்ணியை லேசாக சூடு பண்ணி தந்துடுவாங்க. அது கூட கொண்டாம ஒரு தொண்டை போய் நெஞ்சுக்கிடும். ஆமாம், பதவளை நெரிச்சிடும். இது எனக்கு தரன்னு கொதிச்சு அப்படி குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செம்பு குடிப்பேன். சரி, கூட்டத்தை முடிச்சுட்டு நினைச்சுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறதான நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய மகிமை கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், பிரியமா இருக்கு.
இது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரை பார்க்க முடியவில்லையே, அவர் சந்தோஷப்படுகிறாரா என்று நீங்க உணர முடியவில்லையே. அப்ப எப்படி இது பிரியந்தானா, இது அவருக்கு உகந்தது தானான்னு எப்படி நீங்க அறிந்து விடுவீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக நீங்க தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது ஆவியானவர் வந்து உங்களோடு கூட வந்து என்ன செய்வார்? அப்பதான் உங்களால் அதை உணர முடியும். ஆமென். மற்றபடி நீங்க வேற எதுலையும் என்ன செய்ய முடியாது. அவருடைய சில பிள்ளைகளுக்கு நல்ல தரிசனங்களை தேவன் என்ன செய்வார்? தருவார். கர்த்தருக்கு மகிமை. சில பிள்ளைகள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க, மிகுந்த சந்தோஷம். யாரெல்லாம் கண்டீங்களோ பேசுங்க. அல்லேலூயா. நல்ல இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல தரிசனங்களை கத்து தந்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே நல்ல வெளிப்பாடுகளை கத்தர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மேல கத்தர் பிரியமா இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆமா, கத்தருக்கு மகிமை. கூட்டத்துக்கு வர முடியாத பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, தூர தேசத்துல இருக்கிறவங்களா இருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த ஓட்ட கேமராவில் 1-2 வார்த்தையை தான் கேட்க முடியுது, தெளிவா எதையும் கேட்க முடியல. இருந்தாலும் இதை கேட்டுட்டு ஆமா, அவர் பிரதர் லண்டன்ல எனக்கு பேச முடியல, அவர் பண்ற நேரம் நான் என்ன செய்ய முடியல, நமக்கு திரும்ப திரும்ப பண்றதுக்கும் அதில் என்ன செய்ய எப்படி பண்ணணும்னு என்ன செய்யல தெரியல. அதனால அவர் மெசேஜ் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாரு. ஆமா, சந்தோஷப்பட்டு. அல்லேலூயா. ஆளி பையனா சின்ன பையனா அவங்க குடும்பம் சனிக்கிழமை அவங்க வீட்டில் டெய்லி ஜெப கூட்டம் நடக்குமா. அவங்க வீட்டிலே அவங்களே ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்படி ஜெபம் பண்றீங்க? வீட்டுக்காரரு, வீட்டம்மா, பிள்ளைகள் எவ்வளோ உட்காந்து யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க? ஆமாண்டுங்க, இல்லை இல்லைன்றங்க. ஆமாம், சில ஒரு சிலர் காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் எப்போ ஜெபம் பண்ணுவாங்க? ராத்திரி ஜெபம். நீங்களும் அந்த அந்த நடக்கையே ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஒரு 1/2 மணி நேரம், முதல்ல 20 நிமிஷமாக ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஆகுங்க, அப்புறம் 1 மணி நேரமாக என்ன செய்யுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் தனி ஜெபம் என்ன செய்யட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அதற்கு மகிமை. அந்த ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள் சனிக்கிழமை ராத்திரி வந்துட்டு வைங்களேன், சனிக்கிழமை ராத்திரி அவங்களுடைய அம்மா அப்பா கூடி ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த ஜெபம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா. அல்லேலூயா. திங்கள் இருக்கு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, வியாழன் இருக்கு, வெள்ளி இருக்கு. இந்த 5 நாள் பண்றது ஜெபத்தை விட சனிக்கிழமை, ஆமா சனிக்கிழமை ராத்திரி பண்ற ஜெபம் எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா அவனு கேட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொன்னாங்க, யா நாளைக்கு எங்கே போவோம்? சபைக்கு போவோம். ஆமாம், என் பிள்ளைகள் ஆமாம் மற்ற நாள்லாம் அரைகுறையாக தான் வீட்டில் என்ன கிடைக்குமா சாப்பாடு. அவங்க மில்லில் வேலை பார்த்தாரன், கொஞ்சம் தான் சாப்பாடு கிடைக்குமா. நாளைக்கு சபையில் போய் எப்படி சாப்பிடலாம் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பையன் லண்டனில் இருக்கான். சொல்லுங்க, இங்கே இருக்கான், லண்டனில் இருக்கான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த அந்த பிரதர் அதுதான் மெசேஜ் அனுப்பியிருக்கு. சொல்கிறாரு, அப்படி இப்படி இருந்தோம். ஆமாம், இந்த ஊழியத்தினால நீங்களாம் என்ன செய்யப்பட்டிருக்கேன், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம ஊழியக்காரர் மூலமாக ஆமாம் கர்த்தர் அவங்கள என்ன செஞ்சிருக்கிறாரு, சத்தியத்தில் நடத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அங்கேருந்து அவர் சந்தோஷப்பட்டு இந்த கூட்டம் நடக்கிறத பாட்டு என்ன பண்ணுறாரு, சந்தோஷம். சில பிள்ளைகள் தரிசனம் காட்டுறாங்க, சில பிள்ளைகள் நல்ல வெளிப்பாடு என்ன செய்கிறாங்க. நினைத்து ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஊழியத்துக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வருகை வரையும் ஆண்டவரை என்ன செய்துக்கிட்டே இருப்போம், மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் செலுத்துகிறதான இந்த ஸ்தோத்திரம், இந்த மகிமை தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா? அவர் பிரியப்படுகிறாரா? அவர் இதை அங்கீகரிக்கிறாரா? நாம் இதை வேத வசனத்தின் மூலமாதமா என்ன செய்ய முடியும், அறியணும். திருப்பிக் கொள்ளுங்க. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடியதான ஆசீர்வாதமான வேத வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அருமையான தாவீது பக்தன் அவன் சொன்னதான ஒரு ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிங்க. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் வாசிப்போம். 32வது வசனத்தை வாசி. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது தாவீது அபிகாயிலை என்ன செய்திருக்கிறார், நோக்கி. அவன் சொன்னதான வார்த்தையை பாருங்க. உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி நாம் என்ன செஞ்சிட்டோம், ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தில் கர்த்தரை என்ன செய்திருக்கிறோம், மகிமைப்படுத்திருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, ஏன் இந்த பக்தன் இந்த தாவீது ஆண்டவருக்கு என்ன செலுத்தினான், ஸ்தோத்திரம். என்ன முகாந்திரம்,
என்ன காரணத்துக்காக ஆண்டவருக்கும் என்ன செலுத்தியிருக்கிறான்? ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறான். இந்த ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரித்தாரா? இந்த ஆண்டவருக்கு பிரியம் தானா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா பிரியம் தானா, இது மேல ஆண்டவர் இஷ்டப்படுறாரான்னு தெரியாமலே நாம என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, இது அவருக்கு உகந்தது, இது அவருக்கு ஏற்றது. சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அது ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரான்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமா, நீங்க அதை பண்ணும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது ஆவியானவருடைய இடைபடுதலை நீங்க என்ன செய்யணும்? ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நீங்க அனுபவிக்காம எவ்வளவு நீங்க பண்ணாலும் சரி, அதுல என்ன இருக்காது, யோஜனை இருக்காது. ஆண்டவருக்காக நீங்க செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்காகவோ உங்க இஷ்டப்படியோ அதை என்ன செய்யக்கூடாது, செய்யாம ஆண்டவருக்காக நீங்க அதை செய்வீங்கன்னா கண்டிப்பா அதுல கர்த்தர் எப்படி இருப்பாரு, பிரியமா இருப்பார். அப்போ ஆண்டவருக்காக இங்க அருமையான ஒரு பக்தன் கர்த்தருக்கு என்ன செலுத்தி இருக்கிறான் பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறான். என்ன ஸ்தோத்திரம்? இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பினதற்காக கர்த்தருக்கு நான் என்ன செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம். ஒரு பெண்ணை அவன் சந்தித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சந்தித்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறதான முகாந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு மகிமை, இவளுடைய கணவர் இருக்கிறான். அவன் ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொல்லாதவன், அடங்காதவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருவருப்பானவன், அவன் நன்றி இல்லாதவன். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரக்கமே இல்லாதவன். யாருடைய உயர்வையும் அவனால என்ன செய்ய முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. யாரும் நல்லா இருக்கிறது அவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அதுவும் தாழ்ந்தவங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவங்க, அவங்க உயர்ந்துட்டாங்கன்னா இவனுக்கு என்ன செய்யாது, தாங்காது. சொல்லுவோம் பாருங்க, நம்ம ஊர்ல வயிறு எரியுதுன்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, வயிறு எரியும். ஆமா, நல்ல கிழிஞ்ச வஸ்திரம் போட்டுக்கிட்டு அலைஞ்சவங்களுக்கு, அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை போட்டிருந்தா, பாரு இவங்களுக்கு வந்த வாழ்வை பாரு அப்படின்னு என்ன செய்வாங்க, அப்படிதானே? நாமளே அப்போதான் இடிஞ்ச காம்பவுண்டு சுவரை கெட்டுவோமான்னு நினைச்சிருப்போம், அப்படிதானே? கீறி இருக்கும், அதை ரெண்டு ஒரு கொத்தனாரை வச்சு கீறினதை கொத்தி அதைத்தான் பூச நினைச்சிருப்போம். அங்க பாருங்க, ஊரை அடிச்சு உலையில போட்டு வீடு கட்ட தொடங்கியாச்சு. அல்லேலூயா. காம்பவுண்டு சுவரே நம்ம கிராக்கா இருக்கிறத பூச முடியல, பார்த்தா வீடு என்ன செய்ய போறாங்க, கட்ட போறாங்க. இப்படிப்பட்டதான நிறைய பேர் உண்டு. அதுல இவனும் ஒருத்தன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் என்னது? அபிகாயிலுடைய கணவர் பேர் என்ன? நாபால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய பிரதான தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆடுகளை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இவனுக்கு அநேக ஆடுகள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இங்க நிறைய பேர் இருக்கீங்களா? அடுத்தாலா தூங்கிறாங்க. என்ன சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அப்பா இடையில வந்து பார்ப்பேன், தூங்கக்கூடாது. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த அபிகாயில், இவருடைய கணவன் ஒரு பொல்லாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய கிரியைகள் அவனுடைய மனைவிக்கே என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ளவே முடியல. ஆனால் அவள் அவனுக்கு என்ன செய்கிறவளா இருக்கிறாள், நல்ல மனைவியா இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இவனுடைய ஆடுகள் திரளா இருக்கிறது. இவனுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இவனுடைய ஆடுகளை வனாந்திரத்துல கொண்டு என்ன செய்யறாங்க, நம்ம ஊர்ல நீங்க 10 ஆடு வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு 50 ஆடு வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு 100 ஆடு வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, அவ்வளவுதான். ஆனா அவங்கள எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஆயிரக்கணக்காக தான் வச்சிருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆடை என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க முடுக்குள்ள என்ன செய்ய முடியாது, சொல்ல மாட்டீங்களே, இன்னொருக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, மேய்க்க முடியாது. இதே நமக்கு சண்டை வந்துருது. அப்படிதானே? கல்லை கொண்டு என்ன செய்யறாங்க, வயிற்றுலேயே பாவம் சினையா இருக்கிற ஆட்டை வயிற்றுலேயே கொண்டு எரிஞ்சிருந்தாங்க, எரிஞ்சிருந்தாங்க. கரை குட்டி போட்டு என்ன கஷ்டமா இருக்கு பாருங்க. ஆனால் இங்கடக்குள்ள மேய்க்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா வனாந்திரத்துக்கு தான் என்ன செய்யணும். ஆமா, பல நாட்கள் தங்கி இருந்து தான் மேய்க்கணும். அப்படிதான் மேய்க்க முடியும். அந்த நாட்களில் தான் என்ன பாருங்க, என்னுடைய வேலைக்காரர்கள் ஆடுகள்லாம் மேய்க்க போறாங்க. அப்போ தாவீது என்ன செய்யறான் பாருங்க, வனாந்திரத்தில் இருக்கிறான். அவனோடு கூட அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி இருந்த நாட்களில் இவனுடைய ஆடுகள், இந்த பொல்லாதவன் இருக்கான் பாருங்க, இந்த அபிகாயிலுடைய கணவர் நாபால், இவனுடைய ஆடுகளை, இவனுடைய மேய்ப்பர்களை எல்லாத்தையும் தாவீது என்கிறதான இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கான், அவன் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, பாதுகாத்திருக்காங்க.
ஏன்னா வனாந்திரத்துல என்ன நடக்கும்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல இவங்களுடைய ஆடுகள், இவனுடைய வேலைக்காரர்கள் யாருக்கும் எந்த தீங்கு வராம, பொல்லாப்பு வராம இரவெல்லாம் கண் விழித்து தாவீதும் அவனுடைய சகோதரர், அதாவது அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்த்து இவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆமா, நன்மை செய்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான நன்மை செய்த இந்த காரியம் அவனுடைய வேலைக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு? இந்த பொல்லாத மனுஷனுடைய வேலைக்காரர்களுக்கு. அதை பார்த்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த சவுலுக்கு எதிரியா இருக்கிறவன் யாரு? தாவீது. சவுல் யாரை கொல்ல பார்க்கிறான் பாத்தீங்கன்னா, தாவீதை தான் கொல்ல பார்த்துட்டு இவனை எப்படியாவது கொன்றணும். எதுக்கு அப்படின்னு கேட்டா, இவனை கர்த்தர் யாரா தெரிஞ்சுக்கிட்டாரு? சொல்லுங்க வாயை திறந்து. ஏன்னா இந்த சவுலுக்கு சமமானவன் இஸ்ரவேலிலேயே இல்லை. ஆனா அவனும் கழுதையை தான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தவன். ஆனா இவனுக்கு சமமானவங்க இஸ்ரவேலே கிடையாது. அதனால இந்த தாவீது மேல அவனுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொறாமை. இவனை பிடிக்கவே இல்லை. நிறைய அன்னைக்கும் உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய உயர்வை அநேகரால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, ஏற்றுக்கிட முடியாது. வயதை வச்சு, ஆமா, உங்களுடைய பணத்தை வச்சு, உங்களுடைய அழகை வச்சு, உங்களுடைய திறமை எதையாவது வச்சு எப்படியாவது உங்களை நிந்திக்கவும் அவமானப்படுத்தவும் குறை சொல்லவும் ஏதாவது என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அதுக்காக ஆண்டவருக்கு நல்ல என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அடிக்கடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தூற்றுகிறவர்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சுதான் ஆகணும், இருக்கணும். அவன் இருந்தால் தான் நாம நல்ல ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில வீட்டில் வீட்டுக்காரரே அப்படி இருப்பார், சில வீட்டில் வீட்டம்மாவே அப்படி இருக்கும், சில வீட்டில் பிள்ளைகளே அப்படி இருக்கும். ஏன்னு கேட்டால் இவங்களை வெளியில யாரும் தூத்துறதுக்கு ஆளுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த அக்கா ஒரேடியா வீட்டில் தூங்குற மாதிரி இந்த சபையிலேயே வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், தூங்க ஆரம்பிச்சு. அதனால வீட்லேயே ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரு? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனி. அதனால சில காரியங்கள் நடக்கும். இங்கே தாவீதுக்கு விரோதமானவன் சவுல். ஆனா என்ன நல்ல கவனிங்க, இதை அறிந்தவன் இந்த நாபால் தாவீதுக்கு, அவனுடைய கிரியைகளுக்கு, அவனுடைய அபிஷேகத்திற்கு விரோதமான, அது பிடிக்கல. அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கு? தள்ளப்பட்டவனை பிடிச்சிருக்கு. யார் லாய்க்கு இல்லைன்னு ஆண்டவர் முடிவு பண்ணாரோ அவனை எடுத்திருக்கு, பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கு. யாரை பிடிச்சிருக்கு தெரியுமா? தள்ளப்பட்டவங்களை பிடிச்சிருக்கு. இவங்க இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு ஆண்டவரே தள்ளி இருந்தாலும் அவங்கள யாருக்கு பிடிச்சிருக்கு? என்ன நடக்க போகுது இதனால? யோசிச்சு பாருங்க. நல்ல கவனிக்கிறீங்களா? என்ன ஆயிர போது? ஒன்னும் என்ன செய்ய போறது கிடையாது. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. தாவீதை பிடிக்காதனால தாவீதுக்கு ஒரு நாள் என்ன வர போறது இல்லை. ஏன்னா அவன் மேல வச்ச அபிஷேகம் யாருடைய அபிஷேகம்? உங்க மேல வச்ச ஆசீர்வாதம் ஆண்டவருடையது. உங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் கர்த்தருடையது. உங்களோடு அவர் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினால். அதனால உங்களை யாருக்கு நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம், உங்களுக்கு பிடிக்காம போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதால நாம எப்படி இருக்கணும் பாருங்க. இந்த தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் நன்மை செய்கிறான். இவனை பத்தி தெரியும். பொல்லாதவன், அடங்காதவன், திமிர்வாதம் பிடிச்சவன், அப்படி இப்படின்னு எல்லாம் நாபாலை பத்தி தாவீதுக்கு தெரியும். தாவீதை பத்தி யாருக்கு தெரியும்? நாபாலுக்கு. ஆனால் இந்த தாவீதோ என்ன செய்தான் பாருங்க, வனாந்திரத்திலிருந்து இந்த பொல்லாத மனுஷனுடைய ஆடுகளை மேய்ப்பர்களை என்ன செய்யறான்? பாதுகாக்க. இப்ப என்ன ஆயிற்று? இந்த சவுல் ராஜாவுடைய நெருக்கத்தினால் தாவீதுக்கு இப்ப ரொம்ப கொஞ்சம் என்ன உண்டாயிற்று? கஷ்டங்கள் உண்டாயிடுச்சு. என்ன செய்யறான் பாருங்க, தன்னுடைய சகோதரர், தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு சொன்னா, நம்ம ஆடுகளையும் மேய்ப்பர்களையும் காப்பாற்றணுமே, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் என்ன வாங்கிட்டு வாங்க, உதவி வாங்கிட்டு வாங்க. நம்ம அவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கோம், அவங்க நமக்கு என்ன செய்வாங்க? நன்மை செய்ய. நாம நன்மை செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால நீங்க போய் என்ன செஞ்சுட்டு வாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட என்ன தாங்க, சாப்பாடு தாங்கன்னு போய் வாங்கிட்டு வாங்கன்னு என்ன செய்து அனுப்பினான், சொல்ல அனுப்பி. போன இந்த தாவீதினுடைய நண்பர்களை அவன் என்ன செய்தான் பாருங்க, அவமானப்படுத்தினான். செய்த நன்மைகளை கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்ன செய்தான்? அதே பேருக்கு அப்படி என்ன செய்யாது, இருக்காது. அதனால நீங்க அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்காதீங்க. ஆமா, நல்ல கொழுத்து போச்சுன்னு என்ன செய்வாங்க, சொல்ல மாட்டீங்களே என்ன? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் போயிடுவாங்க, அப்படிலாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் என்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல ஐயா கொடுத்தாரலாம், நல்ல தின்னு கொழுத்து போச்சு. ஆமா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் சொன்னவங்க, ஆனால் நான் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கேன். கொளுத்து போச்சுன்னு சொன்னவங்களுக்கு இந்த செஞ்சுட்டு தான் இருக்கோம். இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் எழுச்சி போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க அப்படின்னாங்க. ஆமாம், இப்படிலாம் இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எழுச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்னைக்கு தான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய்கிட்டே இருப்பாங்களாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படி யார் உங்கள் மேலே அதாவது வெறுப்பை வச்சிருந்தாலும் சரி, உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம் கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு, அதை இழந்துடக்கூடாதுண்ணா. தாவீது நன்மை செய்தபடினால இப்போ போய் கேட்ட உடனே அவன் முடியாதுன்ட்டான். அவன் பேசின வார்த்தைகள்லாம் போய் நண்பர்கள் போய் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இதுதானே யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை சொல்லி கொடுக்குறாங்க. நான் நல்ல கவனிங்க, நான் ஒரு கடையில் போய் என்ன வாங்கிட்டு வர சொல்கிறேன், ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர சொல்கிறேன் ஒரு தம்பிகிட்ட. அவன் போய் என்ன வாங்கிட்டு வர்றான், ஜாமான் வாங்கிட்டு வரான். போய் பாஸ்டர் சொன்னாருன்னு போய் என்ன வாங்கலாம், போய் ஜாமான் வாங்க கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். அப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறேன். வண்டியை மூவ் பண்ணுற பாருங்க. ஆமாம், இந்த பக்கத்தில் வந்தது லெஃப்டில் சைடில் வந்து வண்டியை நான் என்ன செய்யலை, பார்க்கலை, மிரரில் பார்க்காம அப்படின்னு டக்குன்னு மிரரில் பார்த்த மாதிரி டக்குன்னு என்ன செஞ்சிட்டேன், வண்டி நிறுத்திட்டான். அவனும் உடனே வண்டி நிறுத்தினான். நான் அடித்தான். நான் அடிச்சுட்டு வண்டிக்குள்ளே இருந்து ஏதோ சொல்லுதான் என்னைய பார்த்து. மலையாளமா, தெலுங்கா, ஹிந்தியா, ஸ்பானிஷா, அப்படிதான் இவா நம்ம அப்படின்னு அக்ஸால் அன்னைக்கு போட்டு உன்கிட்ட நிறைய லாங்குவேஜில் சொன்னால என்ன மொழினே தெரில. அவன் சொன்னான். அவன் சொன்னது நல்ல கவனிங்க, எனக்கு தெரில. ஆனால் என் முன் சீட்டில் இல்லை, பின் சீட்டில் உட்காந்துருக்க ஆளுக்கு என்ன செஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, ஐயா உங்களை பார்த்தா அந்த அவனேங்க என்ன சொல்லிட்டா. நல்ல கவனி. நாங்களும் நான் ஒரு பைக்கு, பாசே ஒரு பைக்கு, இந்த முக்குடல் தாண்டி இந்த அரிநாயபுரம் போக பாருங்க, அதில் போயிட்டுருக்கோம். எனக்கு முன்னால் பாசையாக போகிறாங்க, நான் ஒரு பைக்கில் பின்னால் வரேன். பாசையாக பின்னால் ஒரு பையன் உட்காந்துருக்கான், எனக்கு முன்னால் நான் இன்னொரு பாச தங்கச்சி போய் உட்காந்துருக்கேன். நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரிநாயபுரம் வரவும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் முதல்ல அந்த அந்த கோயில்கிட்ட இப்படி வரும். ஸ்பீட் பிரேக்கரில் இப்படி ஏறி இறங்கினாங்க பாருங்க. ஒரு அம்மா கணக்கில் இந்த பக்கம் இப்போ பைப் இருக்குது நல்லி. ஒரு அம்மா தண்ணி குடத்தை கொண்டுட்டு சரன்னு உள்ள வந்துட்டான். ஆசையாவுக்கு டக்குன்னு என்ன பிடிக்க முடியல, பிரேக் பிடிக்க முடியல. ஒரே இடி, குடத்தை இடிச்சோன்னு டமான்னு எழுந்திருச்சு. அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த பையன் பின்னால் உட்காந்தான் பாருங்க. அந்த பையன் ஐயோ குடிச்சா அப்படின்னு ஏசுறான் அப்படிங்க. ஆனா பின்னால் வந்து எனக்கு கேட்க ஆனா ஆனா அந்த உட்காந்துருந்தான் பாருங்க. இவன் சில பார்த்தீங்களா புண்ணுன்னா எடிச்சுட்டுருவாங்க. என்ன நடந்துச்சோ இந்த நண்பர்கள் போய் தாவீதுட்ட என்ன சொன்னாங்களோ யாருக்கு தான் தெரியும். ஏன் சொல்லுங்க, யாருக்கு தான் தெரியும். தாவீது இங்கே இருந்து, ஏன்னா இவன் யுத்த புருஷன், இவன் சிங்கத்தை போல கழுகை போல வேகம் உள்ளவன். அவனுக்கு முன்பராக யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேகம் தாவீது மேல இருக்கு. அவனை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. அப்பேற்பட்டவன் இப்படி போட்ட உடனே என்ன செஞ்சான் பாருங்க. சொன்னா காலை தூக்கி செவர் மேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்ஸ் அடிக்கிற நாய் கூட அவன் வீட்டில் என்னவா இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாட்டே எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான், புறப்பட்டுட்டான். ஆண்டுடைய பிள்ளையா நல்ல கவனிக்க. நாமளும் யாரு தானே, என்ன சொல்ல மாட்டேங்களே. நீங்களும் யாரு தான், நானும் யாரு தான். சில நேரம் அப்படித்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, புறப்பட்டுட்டான். ஒண்ணுக்கு இருக்கிற நாய் கூட அவன் வீட்டில் என்னவா இருக்கக்கூடாது. அம்மா பட்டைய எடுத்த ரெண்டு தேய்ச்சதுல அந்த பழங்கிறது வெளிச்சம் இங்கேயோ அடிக்கி முடிவு பண்ணிட்டு போய் இப்ப என்ன நடக்குதுன்னு பாருன்னு பறந்து போறான். போற வழியில ஒரு அம்மா வந்து என்ன செய்யுது, தடுக்குது. யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொல்லாதவனுக்கு பொண்டாட்டியா ஒருத்தி ரொம்ப நாளா கடந்து படாத பாடுபட்டு இருக்கா பாருங்க. இவா வந்து என்ன செஞ்சுட்டான், தடுத்துட்டான். சொல்டா என்ன செய்யாதீங்க, போகாதீங்க ஐயா, ஆண்டவர் உங்க மேல என்ன வச்சிருக்காரு, அபிஷேகம். நீங்க இஸ்ரவேலுக்கு யாரா இருக்க போறீங்க, ராஜாவா இருக்க போறீங்க. செத்த நாயை கொன்னீங்கன்னு உங்களுக்கு என்ன வேண்டாம், வரலாறு இருக்க வேண்டாம் ஐயா. சொல்லுங்க அல்லேலூயா. எதை கொண்டதா இருக்க வேண்டாம், செத்த நாயை நீங்க கொன்னீங்க அப்படின்னு உங்களுடைய வரலாறுல உங்களை பத்தியான ஹிஸ்டரி எழுதுவாங்க பாருங்க. வரலாறுல இந்த நாயை போய், ஏன்னா செத்த நாய் தீட்டு,
ஆனா தீட்டை போய் நீங்க தொட்டதா என்ன இருக்கக்கூடாது, உங்க சரித்திரத்துல இருக்கக்கூடாது. நீங்க போகாதீங்கன்னு அந்த அம்மா என்ன செஞ்சுட்டா, தடுத்துட்டா. அதுக்கு முன்னாலே பயிரெல்லாம் கொடுத்துட்டா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தடுத்துட்டா பாருங்க. தடுத்ததான் தாவீது இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், என்னை இன்றைய தினம் சொல்லுங்க, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல கவனி, நன்மை செய்திருக்கிறாயா, உபகாரம் செஞ்சிருக்கான். நன்மை செய்த இவங்க அந்த அந்த நபர்கிட்ட உபகாரத்தை எதிர்பார்க்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க, ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, அவன் நன்மைக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டான், தீமை செஞ்சான். நல்ல கவனிங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதால உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா, தீமையை நன்மையினால், தீமையை உங்களால என்னால ஜெயிக்க முடியுமா? எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டா, பதிலுக்கு பதில் தீமை இல்லை. இப்ப சொன்ன மாதிரி குடிச்சா அப்படின்னா நம்மளும் குடிச்சான்னு பேசப்படாது. இந்த அப்படியே பேசுறா நம்மளும் இணைச்சி விடாது. இன்னும் சொல்ல முடியும், பேசுவீங்களா? பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம அவங்களை என்ன செய்ய முடியாது, அவங்க ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்களை ஜெயிக்க முடியுமா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செஞ்சீங்க, அவங்களை என்ன செஞ்சிடலாம், சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த தாவீது கர்த்தருக்கு என்ன போட்டிருக்கான், ஸ்தோத்திரம். அந்த என்ன இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் திருப்பி பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். திருப்பி கொள்ளுங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான அவருடைய மகத்துவமான வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். 44வது வசனத்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கவனி, தொடர்ந்து வாசிங்க. இப்படி செய்கிறதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு, நல்ல கவனி, அருமையான தாவீது ஏன் தோத்திரம் பண்ணா, யா என்னை தடுத்துட்டமா, செத்த நாயை தொட்டு தீட்டாகாம என்னை தடுத்துட்ட, நன்மை செய்து எனக்கு தீமை செஞ்சுட்டான், அவனுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும்னு போன, ஆனா என்னை பழி வாங்காம நீ என்ன செஞ்சுட்ட, தடுத்துட்ட. ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அப்பந்தான் யாருக்கு பிதா குமாரனா இருப்பேன், பிதாவுக்கு குமாரனா இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம் அதை. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால், நல்ல கவனி, இந்த பிரசங்கத்தினுடைய ஆழமான முதல் தலைப்பு இதான் வார்த்தை. என்ன வார்த்தை பாருங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்படிதானையா? அவங்க தீபாவளிக்கு உங்களுக்கு பச்சு கொடுப்பாங்க, அதிரசம் கொடுப்பாங்க, முறுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஏன் நான் பாவியில ஒருத்தனே கொடுக்க மாட்டேன், ஒத்தையிலே பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, கேக்கெல்லாம் வாங்கி ஒத்தையிலே சாப்பிட்ருக்கீங்க நிறைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம கிறிஸ்மஸ்க்கு என்ன கொடுக்கணும், கேக்கு கேட்டியெல்லாம் கொடுத்தியலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தா இப்போ யோசிச்சு பாருங்க, வீடு பிரதிஷ்டை, சடங்கு, அதுதானையா, கல்யாணம், பார்த்தா இது மாதிரி ஒரு டேபிளை போட்டு ஒருத்தர் வாசல் உட்காந்துருக்காரு, உள்ள கல்யாணம் நடக்கு, உனக்கு என்ன வெளியே ஜோலி தானே? சொந்தக்காரராக வேற இருக்கான் உட்காந்துருக்கோம். யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் கிடையாது. யாரு? இந்த பொண்ணு வீட்டுக்கு யாரு? நடப்பாவி பொண்ணு பிள்ளை நல்லா இருக்கட்டும் வைக்கட்டும், அங்கே போய் பிரைஸ் சொல்லலாம், ஹல்லேலூயா அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன்னு பார்த்தா அங்கேயும் உட்காந்துருக்கேன், நோட்டையும் பேனையை வச்சுக்கிட்டே நினைச்சிருக்கிறாரு, உட்காந்தே இருக்காரு. எதுக்கு உட்காந்துருக்காரு? எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, ஒன்று கையை பிடிச்சி மோந்து பார்க்கறதுக்கா? எதுக்கு உட்கார்ந்துருக்காரு?
எதுக்கு ஏன் இப்படி எழுதி என்ன செய்ய போறாங்க? கடுகு எவ்வளவு வாங்கியிருக்கோம், உளுந்து எவ்வளவு வாங்கியிருக்கோம், கணக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கா? இல்ல, நம்ம கல்யாண வீட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 ரூபா கொடுத்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4 பேரா போயிருக்கீங்க. முந்தின நாள் தூக்குச்சட்டி வேற, நாளை கல்யாணம், இந்த நாள் வேற பொங்கல் சாப்பாடு வேற. ஐயா நிறைய கிராமத்துல இப்ப அதெல்லாம் மாறிட்டு வருது. அப்படிதானே? இப்பெல்லாம் போட மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் போடுங்க. ஆமா, சபை பிள்ளைகள் நம்ம வீட்டுலலாம் அப்படி ஆரம்பிங்க. அல்லேலூயா. நல்ல உங்க பிள்ளைகள் கல்யாணத்தோடலாம் நல்ல பொங்கி போடுங்க. ஆமென். அல்லேலூயா. சாப்பிடட்டும் 1000. அல்லேலூயா. உங்க வீட்டு மனம் அவங்க வீட்டுல போய் என்ன செய்யட்டும்? ஆமா, அழிந்து போகிற ஆமா அந்த பொருட்களினால ஆமா ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? ஆமா, சிநேகிங்க. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4 நாள் உங்களை பிடிக்காத மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த 5ஆம் நாள் இந்த சாம்பாரை மாதிரி வேற வாசனை வேற எங்கேயும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அதனால நல்லா என்ன போடுங்க, பொங்கி பொரிச்சு போடுங்கய்யா. அந்த அந்த பழைய அந்த நடைமுறையெல்லாம் என்ன செய்யாதீங்க, இப்போ விட்டுட்டாங்க. மெட்ராஸ்லாம் போனீங்கன்னா எப்போ தான் நடக்கு கல்யாணம்? சாயந்தரம் தான் நடக்கு கல்யாணம். எப்போ தான் நடக்கு? சாயந்தரம் தான். ஒரே நேரம் சாப்பாடு ஓடிடணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யக்கூடாது? திரும்ப வந்துடக்கூடாது. காலையில பாத்தீங்கன்னா அவங்களை யாருன்னு முழிக்க தெரியாது. ஏன்னா அவ்வளோ மேக்கப் போட்டிருப்பாங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு உங்களால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதனால ஒரே நேரம் தான். சாயந்தரமெல்லாம் அவ்வளோ பேரும் பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஏந்து மெட்ராஸ் போயிருக்கோம். ஆசையா பெரிய ஏசி மண்டபம். அப்பா என்ன ஸ்டைலு, சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்கேன். அங்கே பக்கம் ஒருத்தன் டேங் 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 டேங்னு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ஏதோ இந்த மகாச்சோளம் அது இதுன்னு ஒருத்தன் வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் பாப்கார்ன், இன்னொரு பக்கம் ஐஸ்கிரீம் அப்படியே இருக்கு. நான் சொன்னேன் ஒரு டீ போயிட்டு வந்துடுவோம், முடிஞ்சோன்னா அப்படியே திரும்பி எரிஞ்சுக்கிடுவோம். சரி அப்படிலாம் சேஃப்டாயிடே அப்படின்னு எரிஞ்சிட்டாங்க. இல்லை நேராக கூட்டு போயிட்டாங்க. போகிற ஒருத்தர் இல்லை. அவ்வளோ சாமான் வந்துருக்கு, எல்லாம் வந்துருக்கு. மண்டபத்தில் பார்க்க ஒருத்தர் இல்லை. என்னடா அது, நம்ம ஊரில் பொண்ணு வந்துட்டா மாப்பிள்ளை வந்துட்டா அப்படிதானே கேட்போம். அங்கே பார்த்தா ஒருத்தரும் இல்லை. குறிப்பிட்டு டைம் வந்துச்சு பாருங்க, 5 மணி. அந்த 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 தாண்டுற டைம் வந்துச்சு பாருங்க, 5:45 6ன்னு வந்துச்சு பாருங்க. சல் 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 சல்னு வருது. அவ்வளோ பேரும் புஷ்கோட்டு ஷோல்டு, அவ்வளோ பேரும் சூட்டு இழுத்து போட்டு சர்றன்னு பைக் வருது, 20 கார் வருது, டக் டக் டிக்னு பார்த்தா அவ்வளோ இறஞ்சி போச்சு. ஐயோ ஐஸ்கிரீம் கிடைக்காதோ. ஏன்னா நம்ம ஊர் பழக்கம், ஆள் வர்றேன்னா நிறைய கிடைக்கும் பார்த்தீங்களா நமக்கு. ஆனால் அங்கே கூட்டத்தை பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கு? இவ்வளோதான். மெட்ராஸ்லாம் இவ்வளோதான், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அப்படிதானே? அவன் திருநெல்வேலி டவுன்லாம் நடக்கும் பார்த்துக்கோங்க. முதல் நாளே வந்துடுவாங்க சொந்தக்காரங்களாம். ஏண்டா வந்தான்னு இருக்கும் ஒரு பக்கம். ஏன்னா சாராயம் குடிச்சுட்டு நினைச்சுவாங்க. ஆமாம், சண்டை ஓட்டு கடை மண்டையண்டே உடைச்சிருவாங்க சிலவன். கல்யாண மண்டபத்தில் நாளைக்கு கல்யாணம் நடத்த விடுவாங்களான்னு சந்தேகம் வந்துடும். நான் அங்கே போய் தங்கியிருப்பாங்க பாருங்க முதல் நாளே. அங்கே போய் அன்னைக்கு சாப்பாடு. அதுக்கு அடுத்த நாள் என்னது? மறுவீடு. ஆமாம், அடுத்த நாள் மறுவீடுன்னு வச்சுருப்பாங்க. சொதி குழம்பு. மத்தியானம் போல் என்ன குழம்பு? தேங்காய் பால் வச்சு சொதி குழம்பு வைப்பாங்க. சாயந்தரம் போல் மறுபடியும் மிக்சர், லட்டு, மைசூர் பாக்கு, என்னெல்லாம் உண்டு. அப்படி பலகாரம். அதுக்கு பேர் என்னது? பலகாரம்னு சொல்லி இப்படி பலகாரங்கள் நிறைய இப்படி இருக்கும். நைட்டு சாப்பாடு. அது இவ்வளோ சாப்பிட்டுட்டு தான் போவான். கழுத்தை பிடித்தரலாம்னு போக மாட்டாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் நடத்த உடனே அந்த அந்த வீட்டில் அந்த பிள்ளையோட தாப்பனை பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்ச பரதேசி மாதிரி ரொம்ப கஷ்டையா. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த அன்பு இன்னைக்கு என்ன செய்யாம போச்சு. இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறா ஒன்று போல இருக்கு. என்னடா இது நம்ம சாடையாவே இல்லையே. அப்படிதானையா? நம்ம சாடையாவே இல்லை. நம்ம அப்படியே யோசிக்க வேண்டியிருக்கு. இது நம்ம குடும்பத்து சாடையாவே இல்லையே. சாப்பிடுங்க, என்ன வேணும் சாப்பிடுங்கங்குது. என்னடா நம்ம சாடையாவும் இல்லை, அவன் சொந்தக்கார மாதிரி இல்லை. இன்னும் பார்த்தா ஒன்று போல எல்லாருக்கும் ஒரு துணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒன்று போல ஆம்பளை பொம்பளை அப்படியே 10-20 பேர் இருக்காங்க. இன்னும் கேட்டால் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? அதிகமாக வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம பழைய கல்யாணம் விட்டு இவங்க அப்படிதானே? நம்ம பெரியப்பா சித்தப்பா அத்தா மாமன் அவ்வளோ பேர் தான் என்ன செய்வாங்க? இவங்க தான் பரிமாறுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஒன்று போல அப்படியே பிஸ்கட் போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா தம்மா டாக்டருக்கு பேர் போலையே. அண்ணே நான் வேலைக்கு போகிறோங்களா அப்படின்னு ஒரு அக்கா. எங்கே போறீ என்ன? கோட்டை பார்த்துருக்கு. என்னடா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இப்படிலாம் நடக்கு. அந்த நாளுக்கு அப்படி இல்லை.
நம்ம சபை நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்துலாம் பார்த்தேன். முந்தின நாளே என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு. அந்த அக்கா வந்து சாப்பிட்டுட்டு என்ன வச்சிருக்கு, ஆமாம் கொஞ்சம் சின்ன தூக்கு செடியாக கொண்டு வாங்க. ரொம்ப உயரமாக இருக்க பார்த்தோன்னா எப்படி இருக்கு, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க பெரிய தட்டி, இது யாரும் என்னைய மேலே ஆளுக்கு கண்ணு போட்டுருவாங்களோன்னு அதுக்கு கூட வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள வச்சு திரிச்சு நினைச்சிருக்காங்க கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் நீ விட்டுறாதீங்க. அவன் வர நாட்கள் நல்ல என்ன கொடுங்க ஐயா, கொடுங்க. ஆமாம் வயிறார என்ன செஞ்சு போட்டோம், அழைச்சிட்டோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப பிடிக்குது. நீங்கள் நினைக்கலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வீண் செலவு இப்படிலாம் நினைக்கலாம். நல்ல கவனிங்க, தப்பே கிடையாது. யார் பசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. ஆண்டவர் உங்களை எப்படி இருப்பார், பிரியமா இருக்கும். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நடத்துகிற கல்யாண வீடு, பால்காட்சி வீடு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு போட்டு உட்காந்து எழுதியிருப்போம். நம்ம சாப்பாடு போடுறோம். இது எல்லாம் எப்படின்னு கேட்டால், நம்ம கல்யாண வீட்டில் அவங்க பைசா கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கோம். அவங்க கல்யாணத்தில் நாம் என்ன கொடுக்கணும், நீங்கள் போய் சாப்பாடு கொடுப்பீங்களா, நீங்கள் போய் என்ன கொடுக்கணும், ரூபா கொடுக்கணும். நீங்கள் போய் என்ன செஞ்சு வரணும், என்ன பலன் ஆண்டவர் கேட்குறாரு. இதனால என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்குறது, என்னால் உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், உன்னை சிநேகிக்கிறவர்களுக்கே நீ கொடுத்தேன்னா உனக்கு என்ன கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பலன் கிடையாது. ஏன் தெரியுமா, அவங்க உங்களுக்கு பதிலுக்கு பதில் என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனா விதவைகளுக்கு கொடுத்தீங்கன்னா, ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, அவங்களால உங்களுக்கு பதில் என்ன செய்ய முடியாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒருத்தர் துணையா இருக்கிறார். அவரால் உங்களுக்கு திரும்ப கொடுக்காம அவரால் என்ன செய்ய முடியாது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. அவன் விதவையா அவங்க இருக்கலாம், அவன் ஏழையா இருக்கலாம், அவன் திக்கற்ற பிள்ளையா இருக்கலாம். நல்ல கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் ஆயுதப்பு இருந்தோம் அப்படி நிலைமை இருக்கு, பிள்ளைகள் இருந்தும் இன்னைக்கு நிலைமை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை அறிந்து போய் நாம செய்யறோம் பாருங்க, இந்த நன்மை ஆண்டவரால் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப செய்யாம அவரால் என்ன செய்ய முடியாது. ஆமா ஏன் நல்ல கவனிங்க. ஏன்னா அப்படி செஞ்சோம்னா பலனை அவரிடத்துல நீ எதிர்பார்க்காம நம்ம செய்யறதுனால நான் பிதாவுக்கு யாரா இருப்போமா, புத்திரா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா பிதாவாகி தேவனுக்கு உங்களை என்னையும் தெரியும், உங்களை என்னையும் நல்லா தெரியும். என்ன தெரியும், அவன் லாய்க்கப்பட மாட்டோன்னு என்ன செய்யும், ஆண்டவரை தேடையும். பைபிளை போட்டு நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள். நல்ல கவனிய பிடரியை என்ன செஞ்சு வச்சிருக்கோமா, இரும்பை போல ஆக்கி வச்சிருக்கோம் பைபிளை போட்டு. எவ்வளவுதான் சொன்னாலும் தலை வணங்கவே மாட்டோம். கல்லான இருதயம் உள்ளவர்கள் பைபிளை போட்டிருக்கியா, கல்லான இருதயம் உள்ளவர்கள். இவ்வளவு அறிஞ்சு வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே தந்து இவ்வளவாய் நம்மிடத்தில் என்ன செய்தார். அவருக்கு தெரியும், அவரை குமாரனை கொடுத்தாலும் நாம அவருக்கு நன்றியா இருக்க மாட்டோம்னு என்ன செய்யும், அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் செய்யறாரு. ஏன் தெரியுமா ஐயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பந்தான் நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளையா என்ன செய்ய முடியும். அந்த சுபாவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு இந்த தேவ குமாரனுக்கு இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். இந்த குமாரனை குறித்து பவுல் சொல்லுகிறார், தம்மை தாமே தாழ்த்தினார், மரண பரியந்த தாழ்த்தினார். ஆமா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்காக அப்படின்னு கேட்டா உங்களுக்காக எனக்காக. நல்ல தெரியும். ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்தக்காரங்களை பார்த்தோன்னா மாறிடுவோன்னு தெரியும், ஊர்க்காரங்களை பார்த்தோன்னா டக்குன்னு இணைஞ்சிருவோம் ஆரியம் தெரியும், சாதிக்காரங்களை பார்த்தோன்னா டபக்குன்னு சத்தியமாவது சிரட்டையாவது டக்குன்னு இணைஞ்சிருவாங்க. ஆமா நெத்தியில அதை பூசுங்க, கொண்டையில இதை வைங்க. ஆமா 4 பேர் பார்த்தா என்ன ஆகுறது, நம்ம சடங்கு சம்பிரதாயம்னு எல்லாத்தையும் தூக்கி என்ன செஞ்சிடுறது, ஓரமா வச்சிடுறது. நோய் வந்தா, பேய் வந்தா, சண்டை வந்தா, சச்சரவு வந்தா, யாரை பார்த்து நீ சத்தியத்தை தூக்கி வச்சு அவன் தான் காரி தூக்குவான். அவன் தான் அவன் வீட்டுக்கு நடையாற மாட்டான், உன்னை பத்தி தூத்தி தெரியுமா. ஆனா இதை தெரியாம நம்ம அவங்களுக்காக எதை விட்டுடுறோம், சத்தியத்தை விட்டுறோம். நல்ல கவனி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யறாதீங்க, விட்டுறாதீங்க ஐயா. கர்த்தருக்கு மகிமை. இங்க அருமையான தாவீது அவன் நன்மை செஞ்சிருக்கான், ஆனால் அவனோ தீமை செய்து விட்டான். இவன் புறப்பட்டு போய் பழி வாங்காம விடக்கூடாதுன்னு போறான் பாருங்க. அப்போ ஒரு அம்மா தடுத்தோன்னா அவனுக்கு ஸ்தோத்திரம் வந்துச்சு. ஏன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த காரியம் என்ன தெரியுமா, நீங்க உங்களை நேசிக்கிறவர்களுக்கே என்ன செய்யாதீங்க, நன்மை செய்யாதீங்கப்பா. உங்களை நேசிக்கிறவர்களே நேசிக்காதீங்க.
ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க உங்களுக்கு பதிலுக்கு பதில் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கொடுத்துட்டா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் முடியாது. ஐயா நல்லா கவனிக்கீங்களா? நீங்க அவங்க கல்யாண வீட்டுல போய் பரிமாறினீங்கன்னா எப்படி வந்து முன்னால நின்னாங்க, என்ன கேட்டீங்களானே இவர் போவே மாட்டேங்காருங்க ஒரு அக்கா என்ன சொல்லுது. அவங்க மகா சடங்குக்கு அந்த அண்ணன் வந்து எப்படி நின்னாராம், முன்னால வந்து நின்னாராம் அப்படின்ட்டு இந்த அக்கா சொல்றாங்க என்கிட்ட, எப்படி நின்னாருனே. இப்போ அவ வீட்டில் பால் காய் போய் வர போருமுங்க, படுத்துட்டு கிடந்துட்டு என்ன செய்ய மாட்டேங்காரு, போவே மாட்டேங்காருண்ணே. இப்படி யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரே எண்ணம் இதுதான், அப்படிதானையா? மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய பலனே தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பலன் நீங்க யார்கிட்ட எதிர்பாருங்க, இங்க தேவகுமாரன் சொல்லுகிற இந்த வார்த்தை யாருக்குள்ள இருக்குது பாருங்க, இந்த தாவீதுக்குள்ள வந்தது. அவனுக்கு மனதார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எனக்கு என் மேல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், எனக்கு உடன்படிக்கை தந்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிள்ளையாவே மாறுறதுக்கு இந்த அம்மா வந்து என்னை என்ன செஞ்சிட்டாங்க, தடுத்துட்டான்னு சொல்லி கர்த்தருக்கு என்ன போட்டான் பாருங்க, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு யாரா இருக்கணும், பிள்ளையா இருக்கணும்னா பதில் செய்யறவங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், எதிர்பார்க்காதீங்க. செய்யறது தப்பு இல்லை, அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. நல்லா கவனிங்க. கோவம் வருதியா, நமக்கு யாராவது ஒரு நன்மை செஞ்சுட்டாங்கன்னா நாம அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு என்ன வருது, வருதா இல்லையா நமக்கு? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உனக்கு என்ன செய்யக்கூடாது. ஏன் சம்பந்தம் இல்லாம அவன் மேல உனக்கு கோவம் வருது? நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் இப்படிலாம் செஞ்சிருக்கேன், ஆனா இவன் எப்படி இருக்கானே. அதனால நீங்களும் நானும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்ற நன்மை செய், பலனை என்ன செய்யாதே. ஆண்டவரிடத்துல பலனை என்ன செய்யுங்க. எளியவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பரலோகத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குமா, இது ஒரே பச்சை தண்ணிக்கும் பரலோகத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. யாராவது கம்பி போட போறாங்களா, ஒயர் போட போறாங்களா, இங்க இருந்தாங்க தொடர்பு சொல்றதுக்கு? தண்ணி பச்சை தண்ணி மேல போயிட்டா ஆவியாயிரும். எவ்வளவு பெரிய தண்ணியா இருந்தாலும் இதுக்கு பூமியை விட்டு மேல தூக்கினீங்கன்னா என்ன போயிடும். தண்ணியை ஒரு தாகமா இருக்கான்னு சொல்லிட்டா இது வரலாமா, உங்களுக்கு என்ன உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா பலனை அவங்களிடத்துல என்ன செய்யாதீங்க. நான் அப்படிப்பட்ட நன்மையவே நீங்க நிறுத்திக்கிட்டே இருக்கோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஐயா அப்படிப்பட்ட நன்மை என்ன செய்யாதீங்க, அதன் மேல பிரிய செய்யாதீங்கன்னு சொல்லல, அதன் மேல பிரியப்படாதீங்க. ஆமா, யாருக்கு திரும்ப நமக்கு நன்மை செய்ய முடியாதோ அவங்களுக்கு அப்பதான் உங்க அக்கௌண்ட், உங்க பலன் மேல என்ன செய்யிட்டே இருக்கும், ஆண்டவர்கிட்ட உங்க அக்கௌண்ட் கூடிட்டே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அக்கௌண்ட் அது அந்த 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேல்யூஷன் அது அதிகமாயிட்டே இருக்கும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த அக்கௌண்ட் கூடுறதா இருக்கறனால எனக்கு நீ வாரிசாவே இருந்திருவேன். ஆமா, எனக்கு குமாரனே இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளா, ஏன்னா சிலருடைய பந்தி எப்படி அது மட்டும் ஆசீர்வாதம் முடிஞ்சு நாளைக்கு ஆராதனை இருக்கு, பெரிய பிரசங்கம் பண்ணல, அத பேசி முடிய சொல்லி வாசிங்க. பிரைஸ் எல்லாம் ரோமர் எழுதின 4:40 இருக்கு. வாசிங்க 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம் வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக்கினைக்கு என்ன செய்யுங்கள். ஆமா, நீங்க உங்களுக்கு தீமை செய்தீங்கன்னா தீமை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் இருக்க மாட்டார் உங்களுக்கு. நீதான் வழக்கடிப்பிய, நீதான் பண்ணிட்டிய, நான் உனக்கு ஏன் வழக்காடணும், நான் ஏன் வைக்க மாட்டணும். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நீங்க இங்க பண்ணிட்டீங்கன்னா அவர் பண்ண மாட்டார். ஆமா ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க பழி வாங்காம, நீங்க பதில் கொடுக்காம கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நானும் அவளுக்காக என்ன செய்யணுமா, ஜெபம். அதனால மத்தேயுல வாசிச்சோம், அவளுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனா நாம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, அவங்க தருவாங்க, நாம வாங்குவோம், அவங்க தருவாங்க, அப்படி அவங்க தருவாங்க. நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. இதை குறித்து பவுல் ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிங்க, அதே ரோமர் தான் 11வது வாசிங்க, இதை மட்டும் வாசிங்க, ஜெபம். 11வது அதிகாரம் வாசிங்க, 9வது வாசிங்க.
அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதலுக்கான கல்லும். நல்ல கவனி. இதுல ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை பாருங்க. நீங்க நாம் ஒவ்வொரு கால்களை ஒருவரை என்ன செய்ய வேண்டும்? அவர் உங்க காலை கழுவுறாரு, நீங்க அவர் காலை செய்றீங்க. ஆனா இதுல உண்மையாகவே அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க அவருடைய குறையை என்ன செய்யணும்? அவர் உங்க குறையை கழுவுறாரா, உங்களுக்காக ஜெபம் பண்றாரா, உங்களுக்கு நன்மை செய்யறாரா, அதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க ஒரு மனதோட என்ன செய்யணும்? நிறைய பேர் அப்படி இருக்கா. இவங்க கழுவுனா இவங்க கழுவா. ஒரு பிரதர் என்று சொன்னாரு, சொன்னாரு கால் கழுவும் போது நொட்டாங்கட்டி தேய்க்கான். என்ன கட்டி தேய்க்கா? நொட்டாங்கட்டி பார்த்துக்கிடுங்க. ஆமா, நம்ம மட்டும் எப்படி ஐயாவே கையை தேய்க்காங்க, பாதத்தையும் வலதையும் தேய்க்காங்க. நான் கழுவிட்டேன். என்னைக்கு இப்படி தேய்ச்சானோ அல்லது நானும் இப்படிதான் தேய்ப்பேன். என்னையா எப்படி இவனுடைய பலன் இவங்க யார்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய ஊழியம், எந்த காரியமா இருந்தாலும் பலன் யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். நமக்கு நன்றியா இருக்கணும்னா என்ன செய்யாதீங்க? தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கணும், உங்கள்ட்ட பாசமா இருக்கணும். ஆமா, உலகாரங்க இருந்தாங்க, அன்பே இல்லையா இல்ல ஊழியக்காரங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நான் ஒரு நாள் நன்மை செய்யறதை நினைச்சிடக்கூடாது. ஆமா, ஏன்னா அவங்களால நமக்கு ஒரு நாள் என்ன கொடுக்க முடியாது, அதுல செய்யவே மாட்டாங்க. அதனால நம்முடைய பல ஆண்டவர்கள் என்ன செஞ்சே போகுது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை. இதனால ஆவியிலிருந்து செஞ்சாங்க இஸ்ரவேல் தேவனுக்கு என்ன உண்டாவதாக. இன்னைக்கு நீங்க வருஷத்தின் கடைசியில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போறோம். எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் தெரியுமா? யாராலும் அவங்களுக்கு திரும்ப செய்ய முடியாதோ திரும்ப நிறைய செய்வாங்க. என்னதான் நம்ம செஞ்சாலும் அவளை பத்தி என்ன செய்வாங்க? சாப்பாடு தான் கொடுப்போம், தங்க நம்ம தான் கொடுப்போம், செலவுக்கு நம்ம தான் துட்டு கொடுப்போம், சோமலை நம்ம தான் ஆட்களை நம்ம தான் எல்லாம் நடக்கும். ஆனாலும் நம்ம தான் என்ன செய்வாங்க? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூத்தி திரிவாங்க. ஆனாலும் நம்ம செய்யறதை என்ன செய்ய விடாது. ஆமா, செய்யறதை விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பலனை யார் தருவா? ஏன்னா இவங்களால நமக்கு தர முடியாது செஞ்சு போச்சு. எனக்கெல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் கரெக்டா நீ கரெக்டா கொடுத்துருந்தோமா? நான் இல்லாத நேரம் நீ செஞ்சிடணும். போகும்போது கொடுத்துட்டு போயிருக்கேன். ஆமா, எனக்கு கூட இருக்காது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவரே நான் ஒரு முறை நிச்சயிலே வாருங்க சிவே இல்லையா? உங்களிடம் பால் கொடுக்கணும்னு யார் ஆசையா இருக்கா? ஆசையா இருக்காரு, எதிர்பார்த்துட்டே இருக்காரு. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைவான பலன் உங்களுக்கு என்ன செய்வதாக? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி தேவனிடமிருந்து அவருடைய பிள்ளையாகும்படி நாம் ஒவ்வொரு கொடுக்க போறோம். அருமையான தாவீது சந்தோஷம். இந்த பொண்ணை பார்த்ததுல சந்தோஷம் இல்லை, அவருக்கு மனைவியான அப்படிதான் சந்தோஷப்பட்டார் நினைச்சாங்க. ஏன்னா அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவளை அறியா காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவளை தோத்திரம் பண்ணாரு நினைச்சேன். தோத்திரம் போடுறதுக்கு காரணம் ஆண்டவனை என்ன செய்ய விடல, பழி வாங்க விடல, தீமை செய்ய விடல, நன்மை செய்து பலனை யார் எதிர்பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவனை எதிர்பார்க்கணும் சொல்லி பலன் என்ன தெரியுமா? நான் தான் தேவனுக்கு குமாரன். பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதுக்காக தான் ஸ்தோத்திரம் கொடுக்கட்டும். நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. யாராலும் திரும்ப செய்ய முடியாதோ அவங்களுக்கு இன்னும் அதிகமா செய்யுங்க. திரும்ப செய்யறவங்களுக்கு செய்யாத நிறுத்தினீங்கன்னு சொல்லல, அதிகமா யாருக்கு செய்யுங்க. ஆமா, மயிர் உண்டாகட்டும். என்ற ஒரு மயிர் கேட்டாரு, இது ஒழுங்காவே இருக்காது, இவங்களுக்கு எப்படி இந்த துணிமணி எடுக்க பாருங்க. ஆமா, ஒழுங்காவே கோயிலுக்கு வராது. வீடு மட்டும் இவ்வளவு கூடையா இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. இப்படிதான் பண்ணணும். சொல்லுங்க. பார்த்துட்டு கேட்காங்க, நீங்க இப்படி பண்ணலாம், ஆண்டவர் கேட்பாரு. அதற்கு சோத்திரம். ஐயா என்ன செஞ்சாலும் அதுதான் நான் இங்க சரியில்லாத ஆளு சரியில்லாதான் ஒழுங்கா செய்யறாங்க. உண்மையிலையா இன்னைக்கு விஜயபுரம் சபையில ஒரு அம்மா எங்க சபைக்கு வருவாங்க. நேரம்
சொல்ல ஒரு அம்மா சபையில் வந்துட்டே இருந்தாங்க. அவன் மகனை மருமகளை பிள்ளை யாருமே வர மாட்டாங்க சபை. நம்ம ஒத்தையா வந்துட்டு சாப்பாடு நீ சாப்பாடு கொண்டு போய் வரவே மாட்டார். நம்ம வயதாயிடுச்சு. மருமகளாக இருந்து மக்களை வைக்க கனியாக இருந்து இறந்துட்டாங்க. எனக்கு செய்து உடனே நான் அம்மா போயிட்டு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம தம்பி மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். அவர் வந்து ஆட்டோ ஓட்டு வரலாம் எனக்கு பார்த்துருக்கீங்கன்னு சொல்ல எனக்கு ஆள் தெரியாது. அதுக்கப்புறம் நேரில் போயிட்டேன். அந்த இடத்துல பார்த்துட்டு என் கையில் அப்போ நான் அங்கேருந்து போகும்போது ஜோமிட்டு போனேன். அந்த ஒரு எனக்கு நீங்கள் என்ன தர்றீங்களோ நான் என்ன தர்றேன் இவ்வளோத்துல அதை அவர்கிட்ட வந்துடுவேன். ஆமாம் அவன் கஷ்டம். அவர் என்ன தாரிகளோ கொடுத்து வந்துடுவேன். இடையிலே ஒருத்தர் என்னை நிறுத்தி ஒரு காரியத்துக்காக மகா இந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கா ஜோமன்னு சொன்னார். அதுக்கு சோதரம் அந்த 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 காணி கடிக்க வச்சிருக்காரு. 5000 கொஞ்சம் கஷ்டமா நாட்டுக்கோழி முட்டை ஐயா மகா இன்னும் உண்டாயிருக்கா அவருக்கா ஞாபகம் இல்லையா மறந்து போச்சேன் 2 தலையாட்டு மகா குழந்தை உண்டாயிருக்கா. ஆமா கத்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல என்ன கொடுக்கணும் தேன் கொடுக்கணும். கொம்பு தேனை கொடுத்தாங்க. அதே மாதிரி அதை போகும்போது 5000 பாத்திரம் வைத்திருச்சு சொல்லிட்டாலும் ஆண்டவரே எனக்கு போகும்போது சொல்லிதான் போனேன். 500 இருந்துச்சு. அதனால தர்றதை கொடுத்துருவேன். 5500 தூக்கி என்ன கையில கொடுத்துருந்தேன். பாருங்க கத்தருக்கு மைமுண்டாகட்டும். எங்க அம்மா ஏதோ ஒரு கோயிலுக்கு போறாங்க, அம்மா ஏதோ ஒரு சபைக்கு போறாங்க நினைச்சுக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க சபையில இருக்கு அவங்கள வேண்டிக்காங்க. அம்மா மாதிரிலாம் போய் உட்காந்து அவருக்கு போய் சொல்லிட்டு டீ கொண்டு போய் வச்சுட்டு அவங்களுக்காக ஜோ பண்ணிட்டு நாளைக்கு சொந்த பந்தங்களா வருவாங்க. எல்லாரும் சாப்பாடு கொடுங்க. எல்லாரும் சாப்பிட பைசா வந்தோடனே அவருக்கு சொல்றாரு எங்க அம்மா இப்படி ஒரு சொந்தங்களை சம்பாதிச்சிருக்காங்களா. அவருக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒரே பையன் தான். அந்த பையன் சொல்றாரு எங்க அம்மா ஏதோ ஒரு கோயிலுக்கு போறாங்க மிச்ச மீதி வாங்கிட்டு வந்து சாப்பிட நினைச்சுக்கிட்டேன். நல்ல ஐயா பத்தி கேள்வி போடுவாங்க. நல்ல சாப்பாடு போடுவாங்க. எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. நானும் சாப்பிட்டு இப்படிதான் நினைச்சேன். எவ்வளவு பெரிய சொந்தங்கள் எனக்கு இருக்கு. என் தம்பி ஆராதனைக்கு வரல. என் தம்பி வீட்டுக்காரி உடம்பு சரியில்லையா, வீட்டம்மா வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா வா அப்படின்னா அவளை மட்டும் எழுதி விட்டுறேன். வேலையை கொண்டு சரி போறோம். வீட்டம்மா ஒரு இடத்துல வேலையை கொண்டு சேர்த்து இருக்காங்க. நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு இப்படி ஒரு சொந்த பந்தம் இங்க இருக்கா. எங்களை நேசிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்காங்களா. எப்படி தெரியுமா ஐயா, அவங்களால நமக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க கூடாது. செய்ய முடியுதோ செய்யலாம். செய்ய முடியும். ஒரு பக்கம் வசூல் பண்ணிடணும்னு வைங்க அப்படிதானே. இனிமே இப்போ அதான் சபைக்கு ஒழுங்கா வர ஆரம்பிச்சுட்டா இனிமே மீட்டு தான் ஓட ஆரம்பிச்சிருவேன். அப்படிதானே. இனிமே தசமாக காணிக்க வைத்தறிச்சலா இருக்கா. அது வேற ஐயா அக்கௌண்ட் அப்படிதான் மாறி ஒரு பக்கம் விடுவோம் ஒரு பக்கம் வட்டி கிட்ட விடுவோம் இந்த பக்கம் என்ன விடுவோம். காத்திருக்கு ஸ்தோத்திரம். எங்க சின்ன கை இப்படிதான் பண்ணுவோம். இங்க ஒரு கொடுத்தாலும் என்ன கொடுப்பாரு. அதனாலதான் இந்த போட்டு போனாலும் என்னத்தை கொண்டு போறது. போன பைக் தெரியுமா. எனக்கு தான் தெரியும். ஆமா கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா கத்தருக்கு. ஏன்னா நாம மலர் எதிர்பார்க்காம நினைச்சிருந்தோம். கொடுத்துருங்க. ஆமா கத்தருக்கு மைமுண்டாகட்டும். நிச்சயமா கத்தர் உங்களுக்கு என்ன தருவாரு. அதெல்லாம் தருவாரியா கிறிஸ்துமஸும் புது வருஷத்தையும் உங்க குடும்பத்துக்கே கொண்டாடாம இல்லாதவங்களுக்கு ஏழை சில பிள்ளை நம்ம சபையில இருக்கிற பிள்ளைகள் வருஷம் சரியா நம்மளாம் இருக்காங்க. நம்மளாம் பாத்தீங்கன்னா ஆசையா இருந்த நாட்களையும் சரி இந்த நாட்களையும் சரி நம்மளால நடந்து வர முடியாது. நடக்கவே முடியாது. ஆனா கரெக்டா அந்த டிசம்பர் மாதம் வந்து துணியை கொண்டு வந்து வீட்டுக்கார வந்து என் முழங்கால் வந்து சோம்பிச்சுட்டு எங்கேயாச்சும் இன்னைக்கும் தவறு விடுறதே இல்லை. அது பிள்ளைகள் அவங்க இருக்காங்க எப்படி கொண்டாடலாம். ஆனா இன்னைக்கும் நினைச்சாங்க நம்ம சபையில இன்னைக்கு வஸ்திரம் எழுதிருக்காங்க. ஆமா ஆண்டவங்களுக்கு என்ன தருவாரு. பலனை கொள்ளுகிற இந்த பாக்கியத்தை இந்த அம்மா யாருக்கு ஏற்படுத்தி தந்தார். நினைச்ச உடனே தேவனுக்கு யாராக போறேன், பிள்ளையாக போறேன். இந்த பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக கேட்டது
இந்த பெண் மூலமா நடந்ததுனால கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்கான்? இந்த வார்த்தையை கேட்ட நீங்களும் ஆண்டவருக்கு என்ன செலுத்த ஆண்டவருக்கு என்ன ஸ்தோத்திரம் செலுத்தி ஸ்தோத்திரம் நன்மை செய்து பலனை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமா இந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரித்து உங்களுக்கு தரலான பலனை கர்த்தர் தருவார். எல்லாரும் கைகளை போடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
யார்
ஒன்று ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு ஏழு ஒன்பது எல்லாம் இருக்கு சதி 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 ஆமா ஆமா சொல்லு சதி சதி என்ன இருக்காரு மாலை என்ன இருக்காரு என்ன இருக்காரு என்ன இருக்காரு ஜோமணியன் இருக்காரு சின்னதையாக மாப்பிள்ளையாக ஆர்மன் இருக்காரு நம்ம வசந்தாமா வசந்தா இருக்காரு ஐயா அங்க அங்க அந்த பக்கம் நின்றுங்க எனக்கே நின்றாங்க அந்த பக்கம் நின்றுங்க யாரு அவன் எனக்கு அது தந்து தான் மாணவன் அது சொல்ல ஆமா இன்னைக்கு யாருடைய சோதரமையா சோதரமையா நேருடைய பசியை போக்குறதுக்கு அவனுடைய கிளிசத்தை போக்குறதுக்கு அநேக சந்தோஷம் கொடுக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தை தருவாங்க நிறைவேற இன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் அவங்களுக்கு நிதியாக இருக்கலாம் அவங்க பெருமையா இருக்கலாம் ஆனா இந்த அபிஷேகம் இந்த வேத வாசம் இந்த சத்தியம் இந்த கடற்கரை கொடுக்கிறப்ப சபையாக போடுகிறாங்க அலைமேல் இருக்கிற அன்பின் பரலோகபிதாவே ஆசீர்வாதமான நேரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே 24 நாள் நம்ம சோதனை கொடுக்கிற ஆசீர்வாதத்திங்க நன்றியோடு சோதரிக்கிறோம். ஒரு சனசனமா இந்த மனிதர்களுக்கு செய்தி அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கடமைகளை நீங்க வெளிப்பா வல்லமே உணர்ந்து கொள்ள முடியாது. மகிமையான காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. தீர்க்க தரிசன வசனங்களை உணர்ந்து கொள்ள முடியாது. நாங்கள் அபிஷேகப்பட்டவரை ஆண்டவரே நாமத்தை அமைக்க முடியாது. ஒன்று கூடி உதவி செய்யுங்கப்பா. சபையாராய் இருந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கும்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பேசுகிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நடக்கிற ஒவ்வொரு நாள் கொண்டு ஜீவிக்கிற நன்றியோடு சொல்லிருக்கிறையா அன்றையா அன்றைய என்னை சந்திக்கப்படுகிற கண்டிப்பு இஸ்ரவேல் தேவனாய் இஸ்ரவேல் சோதனைகளை தாய்தாச சொல்வது போல நாங்கள் கனமனோடு நொல்லிக்கொள்ள முடியாது. நன்மை செய்து சோர்ந்து போகாதபடி வசனத்தை கேட்டு வசனத்தின் கீழ்ப்படிய சத்தியத்தை நிலைத்திருக்க உதவி செய்யும்படி நாம மகிமையோடு ஒருவருமே சொல்லாத இனத்தை குலைப்பு கொண்டது போல ஒவ்வொரு நாள் வசனம் நான் சுரந்து கொள்ளும்படி அன்றைய உதவி செய்யும்படி ஜீவிக்கிறான். நமக்கு வெளிப்படுத்திப்பா அன்றைய நன்றியோடு சொல்லி அப்பா நன்றியோடு மகளே அம்மா வெளிப்படுத்தியும்படியாக நிறைவேறும்படி அன்றைய சொல்லி அம்மா நம்ம விளம்பராதபடி அன்றைய நீங்க உயர்த்த போறீங்க. அதற்காக நன்றி சொல்றேன். ஜனங்கள் ஆசிரியர் மகனை பலப்படுத்த போறீங்க. அதற்காக நன்றி சொல்றேன். கரங்களில் தாழ்த்துகள் அன்றைய இந்த நாட்டில் கொடுத்த வாங்கின வீட்டாருக்காய் குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறையா இந்த ஆசிரியர் நடத்துங்கப்பா. அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா அநேக காரணமாக உதவி செய்யும்படி தாழ்த்தி வரும் பெரிய காரியங்களை சொல்லி ஆனால் துதி மைமன்ற ஒரு துதி சொன்னாம் Hallelujah.